ஈஜிப்ட் ட்ரிப்புங்க. ஒரு வழியா காசெல்லாம் சேர்த்து வச்சு பிளானிங்லாம் பண்ணி கரெக்ட்டா போய் இறங்கியாச்சு. அங்க இறங்குனதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த 3 பிரமிட், ஸ்ஃபிங்க்ஸு, அப்புறம் அந்த கிராண்ட் எஜிப்ஷியன் மியூசியம், நைல் ரிவர், அங்க இருக்கிற மார்க்கெட், ஃபுட் இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் கிளம்புற அன்னைக்கு என்னோட கைட் சொல்றாரு, "இங்கேருந்து ஒரு 45 நிமிஷம் டிரைவ்ல சக்காரான்னு ஒரு அழகான ஏரியா இருக்கு" அப்படின்னாரு. சரி இந்த சக்காரால என்னதான் இருக்கு? இவர் காசுக்காக இப்படி சொல்லிட்டாரா? அப்படின்னு ஒரு திங்கிங்லயே நான் போனேன் அந்த இடத்துக்கு. அங்க போனதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஹிஸ்ட்ரிலாம் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இமோடெப்னு ஒருத்தர். அவர் தான் இன்ஜினியர். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு பிரமிட டிசைன் பண்ணாரு. அது டிசைன் பண்ண இடம் இந்த இடம். அவர் ஃபர்ஸ்ட்டு பிரமிட் கட்டும்போது நம்ம பார்க்குற மாதிரி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. ஸ்டெப் மாதிரி இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட்டு கட்டியிருக்காரு. அது பக்கத்திலேயே நிறைய குட்டி பிரமிட்ஸ்லாம் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாம் போலாம். அதுக்குள்ள தான் நான் போய் பார்த்தேன். பரியல் கிரவுண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. டனல்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க இருக்கிற வால் டிராயிங்ஸும் அழகா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா கூட்டமே இல்ல. கீசா பிளாட்டூல இருக்கிற மாதிரி கூட்டம் சக்காரா பிளாட்டூல இல்ல. அது முடிச்சதுக்கப்புறம் போய் ஸ்டெப் பிரமிட் பார்த்து, ஸ்டெப் பிரமிட்குள்ளேயும் போய் அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இவங்க இங்க தான் ஃபர்ஸ்ட்டு பிரமிட் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கீசா பிளாட்டூல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற பிரமிட்லாம் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெண்ட் பிரமிட், அப்புறம் ரெட் பிரமிட்லாம் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஷேப்ல இருக்கும். இன்னொன்று வந்து ரெட் கலர்ல ஒரு பிரமிட் இதெல்லாம் பக்கத்துல தெரியும். ஸோ நீங்க கைரோ போனீங்கன்னா, ஈஜிப்ட் போனீங்கன்னா, சக்காரா பிளாட்டூ மறந்துடுங்க. மறக்காம போய் பாருங்க.